ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கனடாவில் கிளைமேட் சும்மா அருமையாக இருந்தது. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, பங்குனி வெயில் பல்ல காட்டிகிட்ருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி இருந்தது. சரி, எனக்கும் வீட்டில் காய்கறியெல்லாம் சுத்தமாக தீர்ந்து போச்சு. சரி, எட்ரா பைய அப்படின்னு சொல்லி ஒரு நடைய போட்டுட்டோம். பக்கத்தில் ஒரு மால் இருக்குங்க. இந்த மாலுக்கு தான் ஏதாவது க்ராசரி எல்லாம் வாங்க போவேன். இந்த மால்குள்ளே வந்ததும் இந்த பில்டிங் வியூஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாலில் மொத்தம் 350 கடை இருக்குது. நான் வந்து இங்கே 6 மாதம் ஆகுது. இன்னும் நான் முழுசாக எதுவும் சுற்றி பார்த்ததில்லை. ஏன்னா அவ்வளோ இருக்குது. பத்தாது, ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தாலும் பத்தாது. போகும்போது எல்லாம் பார்த்துட்டு போக வேண்டியது தான். நான் இப்போது இந்த மாலுக்குள்ளே வால்மார்ட்ன்ற கடைக்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு பழக்கம், கடைக்கு வந்தால் நேராக இந்த செருப்பு செக்ஷனுக்கு போயிடுவேன். வாங்குறனோ இல்லையோ, ஒரு 4-5 செருப்பை போட்டு பார்த்துட்டு நடந்து பார்த்துட்டு வந்துடுவேன். அப்புறம் இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷனுங்க. நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். இங்கே ஷூ எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ எல்லாம் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப தூரம் நம்ம நடந்தாலும் அந்த வலியெல்லாம் அவ்வளோ தெரியாது, நல்லாயிருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான். நான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஊர்லேயும் பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கு. விலையும் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அப்படியே காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் இல்லை. நல்லா இருந்தது. இன்னும் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்ஸ் செக்ஷனுக்கெல்லாம் போயிட்டோம்னா எது வாங்கிறதுனே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருந்தது. இதை இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே லேடிஸ்க்கானது. நம்ம ஆஃபீஸ் வியர் அந்த மாதிரி எல்லாம். அப்புறம் பாய்ஸ்க்கு, அடல்ட்ஸ்க்கு இந்த ஆஃபீஸ் வியர், பூட்ஸு, டெய்லி வியர் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அப்புறம் சம்மர் ஆரம்பித்தனால கிட்ஸுக்கெல்லாம் க்யூட்டாக இருந்தது அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம். அப்புறம் கிளியரன்ஸ் சேலில் வந்து இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, தேவைப்படும்னு சொல்லிட்டு $15 சேலில் வந்து $10 போட்டிருந்தாங்க. சரி, இந்த பேண்ட்டையும் ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் முன்னாடி நடந்து வந்தேன். இங்கே பார்த்தா 2 for $16 டிஷர்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது, மெட்டீரியலும் நல்லா இருந்தது. அதனால் இங்கேயும் ஒரு 2 எடுத்துட்டேன். ஒன்று வந்து இந்த லாவெண்டர் கலரும், இன்னொன்று வந்து பிளாக் கலரும் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு இப்படி திரும்புகிறேன். அப்புறம் ஃபாதர்ஸ் டேக்குன்னு சொல்லி ஃபுல்லாக கார்ட்ஸ் நிறச்சி வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஒரு கார்டை எடுத்துகிட்டு அப்புறம் கிட்ஸ் செக்ஷனை பார்த்தா என் 2 கண்ணு பத்தலைங்க. அத்தனை டாய்ஸ் இருந்தது. அப்போ நினச்சேன், நல்ல வேலைடா பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா வச்சுக்கோங்களேன், இங்கேயே நம்மளுக்கு ஒரு $100 மேலே வந்திருக்கும். அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் சரி, வீட்டுக்கு வேணும், சண்டே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கினேன். இங்கே நான் வந்து ரைஸ்டு வித்தவுட் ஆன்டிபயோட்டிக் என்ற சிக்கன் வாங்குவேன். சரி, மற்றதெல்லாம் நான் இது வாங்க மாட்டேன், இது வாங்கிப்பேன். அப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கினேன். கொஞ்சம் கத்திரிக்காய், அப்புறம் ஆனியன், தேங்காயெல்லாம் இங்கே வாங்கிப்பேன். இங்கே மெயினாக இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். நம்ம கீரை வகைகள், முருங்கைக்காய், புடலங்காய், இந்த மாதிரி காயெல்லாம் வேறு ஒரு கடையில் கிடைக்கும். அந்த கடைக்கு போகும்போது அந்த வீடியோவை எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அப்புறம் எனக்கு லெமன் தேவைப்பட்டுச்சு. ஒரு 2 லெமனையும் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே இந்த மாதிரி இது வந்து நம்ம ஊர் லெமன் மாதிரி இருக்குங்க. இன்னொன்று நல்லா எல்லோவாக அழகாக இருக்கும் பார்க்க. ஆனால் அதில் சாரே வராது. அதனால் நான் அதை வாங்க மாட்டேன். இந்த எல்லோவாக வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு ஒரு வழியாக வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்து டைமை பார்த்தா 11:30 போனதுங்க. காலையில் 3 மணி ஆகிப்போச்சுங்க. எப்படி டைம் போகுதுன்னே தெரியல. 3 மணி ஆகிப்போச்சு. சரி, ஓகேங்க. எல்லோரும் டேக் கேர். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.